பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம், காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம், காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம், காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜெபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இடிந்து விழும் எரிகோ மதில்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதிலே சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பழையது, ஆனால் பழமையாகாதது. ஸ்தோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஸ்தோத்திரிக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட யோசுவா தீர்க்கதரிசன புத்தகம், யோசுவாவின் சரித்திரம் 6வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் ஏறினார்கள். ஜனங்கள் பட்டணங்களை பிடித்தார்கள். சொல்லுங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் ஏறினார்கள். ஜனங்கள் பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ இயேசுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ இயேசுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கினாரே, திகைத்தினாரே, துடியினால் இடித்து விழும்.
இன்றைக்கு பாவமாகிய மதலாக இருக்கலாம், உலக சிநேகமாகிய மதலா இருக்கலாம், அஞ்ஞான மார்க்கமாகிய மதலா இருக்கலாம், உண்மையற்ற கிறிஸ்தவமாகிய மதலா இருக்கலாம், கிறிஸ்தவ சபைக்குள் இருக்கிற பாரம்பரியமா இருக்கலாம், ஊழியத்தை தடை செய்கிற ஆவிகளா இருக்கலாம், அது விக்கிரக சக்தியாகிய மதுரா இருக்கலாம், அது பில்லி சூனியமாகிய மதுரா இருக்கலாம், அது வியாதியாகிய மதுரா இருக்கலாம், அது சாபமாகிய மதுரா இருக்கலாம். இந்தியா இயேசுவை அறியக்கூடாத வரைக்கு அதை மறைக்கிற ஒரு இருட்டாகிய மதுராக இருக்கலாம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒரு மதிலா இருக்கலாம். உனக்கு வர வேண்டிய நன்மையை அது தடை செய்கிற ஒரு மதிலா இருக்கலாம். அது எந்த பெரிய மதிலா இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நமக்காக, அவரை ஆராதிக்கிற நமக்காக, அவரை துதிக்கிற நமக்காக, அவரை நோக்கி ஜெபிக்கிற நமக்காக அந்த மதில்களை இடித்து போடுவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் பிரயாணம் செய்து நீண்ட நெடுந்தூரமாய் பல பட்டணங்களை, பல கிராமங்களை, பலவிதமான ராஜாக்களை அவர்கள் தாண்டி 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 வருகிறார்கள். இப்பொழுது கானானின் அந்த தேசமாகிய அந்த எல்லைக்கு கிட்ட வந்துட்டாங்க. சோத்திருக்கிறோம். கானானுடைய அந்த இடத்துக்கு வரும்பொழுது பைபிள் சொல்லுகிறது, பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, கானான் தேசத்தை அதனுடைய முதல் பட்டணமே அந்த எரிகோ பட்டணம் தான். அந்த எல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதற்கு உள்ளதான் ஆண்டவர் சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தமான தேசத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவைகளை அவர்கள் பார்க்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு எரிகோ பட்டணம் இருக்கிறது. அது பயங்கரமான ஒரு மதில்களால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை, அந்த மதிலை அவர்கள் தாண்டினால் ஒழிய கானானுக்கு போக முடியுமே ஒழிய அந்த பட்டணத்தை தாண்ட முடியும்னா அந்த ஆசீர்வாதமாக கானானை சுதந்திரிக்க முடியாது. ரொம்ப சவால் நிறைந்த ஒரு மதில் முன்பாக நிற்கிறது. ஒரு எரிகோ பட்டணம் இருக்கிறது. இந்த எரிகோ பட்டணம் கானான் தேசத்தின் எல்லையில் இருக்கிற முதல் பட்டணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை போய் நாம் தொட வேண்டுமானால் அதற்கு முன்பாக ஒரு எரிகோ என்கிற ஒரு மதிலை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதில் தடைகளை நாம் தகர்த்தே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் அடுத்த கட்ட நிலைக்கு உள்ள உயர்த்தும்படி விரும்புகிறார். இருக்கிற நிலையை விட 1000 மடங்கு உள்ள உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இருக்கிறார். ஆனால் அதற்கு தடையாய் ஒரு மதில் இருக்கிறது. அந்த மதிலை நாம் செவித்து தகர்க்க வேண்டியதாக இருக்கிறது. துதித்து தகர்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆராதித்து தகர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவைகள் தகர்க்கப்பட வேண்டும். அதனால்தான் நிறைய நன்மைகளை நாம் பெற முடியாதபடிக்கு காணப்படுகிறோம். இன்றைக்கு நான் அதை நம்புகிறேன். இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய காதுகளில் விழ வைக்கிறது இல்லை. ஒரு முகாந்திரத்தோடு இந்த வார்த்தைகளை தேடி வருகிறது. உனக்காக வருகிறது, உன் குடும்பத்திற்காக வருகிறது, உன் பட்சமாய் வருகிறது. உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். உன் ஊழியத்திற்காகவே கர்த்தர் பேசுகிறார். உன்னை குறித்த ஒரு திட்டத்தோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து ஒரு 7 காரியத்தை நான் முதலாவது சொல்லுகிறேன். எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அதை நீங்கள் இந்தியாவோடும் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அதை நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கிற எவைகளோடு நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். பைபிள் வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் படிக்க வேண்டாம், குறிப்பு மாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் நான் முதலாவது 4 எதிர்மறையான காரியங்களையும் 3 நல்ல காரியங்களையும் நான் இணைத்து ஒரு 7 பாயிண்ட் சொல்ற பாருங்க. எரிகோ எப்படிப்பட்ட பட்டணம்? முதலாவது, எரிகோ பூட்டப்பட்ட ஒரு பட்டணம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஏசாயா 45:4 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் எரிகோ பட்டணம் ஒரு பூட்டப்பட்ட பட்டணம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்து செல்லாதபடிக்கு அருமையானவர்களே, எரிகோ அவர்கள் ஒரு பூட்டப்பட்ட பட்டணமாய் இருந்தது, அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. இன்றைக்கும் கூட இந்தியா தேவ ஜனங்களுக்கு ஒரு பூட்டப்பட்ட பட்டணமாய் இருக்கிறது. இயேசுவை சொல்ல வேண்டாம், அவருடைய நாமத்தை உள்ளே கொண்டு வர வேண்டாம் என்று எத்தனையோ கிராமங்கள் அடைக்கிறது, எத்தனையோ மாநிலங்கள் அடைக்கிறது, எத்தனையோ தனிநபர் தடுக்கிறார், சோதரிக்கிறோம். அப்படி பூட்டப்பட்ட பட்டணங்கள் எத்தனையோ பேர் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தங்கள் இருதயத்தை பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு எரிகோ மதிலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நினைப்பாரானால், ஆண்டவர் காரியத்தை செய்வாரானால், அது எந்த பூட்டப்பட்ட பட்டணமாய் இருந்தாலும் உனக்காக அதை திறப்பதற்கு கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி நீங்கள் செல்கிற ஜபத்திலேயே அந்த பட்டணம் திறக்கப்படும். அது ஒரு பூட்டப்பட்ட பட்டணம். இரண்டாவது, அது திருடர்கள் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்படியாக ஒரு மனுஷன் வந்த பொழுது வழியிலே கல்லறையுடைய கைகளில் அகப்பட்டான், அவனை குத்துயிரும் கொலை உயிரும் ஆக்கினார்கள் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பைபிள் சரித்திரம் சொல்லுகிறது, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையிலே 25 மைல் தூரம் ஒரு பெரிய சாலை அமைக்கப்பட்டிருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சாலையிலே தான் எருசலேமில் இருந்து ஒருவன் எரிகோவுக்கு போகும் பொழுது வழியிலே கல்லரின் கையிலே, திருடர்களின் கைகளிலே அகப்பட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. யோவான் 10:10 சொல்லுகிறது, பிசாசு திருடனும் அவன் பொய்யனும் அவன் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்தியாவை பல இடங்களிலே திருடர்களுக்கு ஒப்பான பிசாசின் ஆவி தேவனுடைய பிள்ளைகளை, அநேக ஜனங்களை குத்துயிரும் குலையுயிரும் ஆக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கிராமங்களை பாருங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்களை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறார். பில்லி சூனியங்களால், மந்திரங்களால், மாந்திரிகங்களால் வைப்பு வைக்கிறேன், சூனியம் வைக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களை திருடி கொண்டிருக்கிறார், ஆத்துமாக்களை திருடி கொண்டிருக்கிறார். நல்ல வேளை கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நல்ல வேளை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருந்தார். இல்லாவிட்டால் நாம் என்றால் விழுந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மையும் அந்த திருடர்களின் கையிலே கர்த்தருடைய ரத்தம் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி அவருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்காக கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அது திருடர்களின் பட்டணம். இந்த எரிகோவின் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது வேசிகளினால் நிறைந்த பட்டணம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 15வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, எரிகோவிலே வேசித்தனமும் விபச்சாரமும் கட்டவிழ்க்கப்பட்டிருந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஜனங்கள் அதற்காகவே அந்த பட்டணங்களை தேடி வந்ததாக வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு இந்தியாவும், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இன்னும் அநேக மாநிலங்களை நாம் பார்க்கிற பொழுது அதற்கு அருமையானவர்களே ஏற்றார் போல நம்முடைய சோதரிகள் பட்டணங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க, இந்தியாவில் பம்பாய் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்றாங்க, 2,25,000 அரசு பதிவு பெற்ற விபச்சாரிகள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். கேட்க வெட்கமா இருக்கிறது. இது கணக்கு. அரசாங்கத்தில் பதிவு பெற்ற அந்த வேலையை செய்கிறார்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற ஓட்டல்களில் விளம்பரம் கொடுக்கிறார்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறது போலவே எங்கள் ஓட்டலிலும் வந்தால் நீங்கள் சுகமா இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்களை அப்படியே ஆலோசனை பண்ணி அழைக்கிறார்கள். நான் ஒரு இடத்தில் பார்த்தேன், எங்கள் ஓட்டலுக்கு வாருங்கள், நீங்கள் விரும்பும் பெண்களோடு கைகோர்த்து ஆடலாம், எங்கள் ஓட்டலுக்கு வாருங்கள் என்று விளம்பரம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆணோடும் ஆணும், பெண்ணோடு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிற சட்டங்கள் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவில் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எரிகோ மதிலை நாம் தாண்ட வேண்டியதா இருக்கிறது. அந்த மதில் கீழே விட வேண்டியதா இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்களும் நானும் மிக செபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் செபிக்கும் பொழுதுதான், நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட
இவைகளுக்காக நீங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்க இப்போவே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு இது போன்ற மதில்கள் இன்றைக்கு விழ வேண்டும், நாளைக்கு அல்ல. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும். எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது சபிக்கப்பட்ட பட்டணம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதில் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த பட்டணத்தை கட்டுகிறவன் திரும்ப ஒருவன் கட்டுவானானால் அவன் சபிக்கப்பட கடவன். அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை ஒருவன் எடுப்பானானால் அவன் ஜீவன் அவனை விட்டு போய்விடும். அதை ஒருவனும் கட்டக்கூடாது. இன்றைய வரைக்கும் அந்த சோதரிக்கிற பட்டணம் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாகவே அது காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கூட நீங்கள் அவைகளோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூட்டப்பட்ட பட்டணம், திருடர்களின் பட்டணம், தேசிகளின் பட்டணம், அது எரிகோ என்பது அது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே நேரத்தில் ஒரு 3 நல்ல காரியங்களை நான் அந்த பட்டணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, ஜியோகிராபிக்கல் மெத்தடிக்ல சொல்ல வேண்டுமானால் அது சூரிய உதயோகிய பட்டணமாம். அந்த பட்டணத்திலே அந்த சன் சோத்திரம் உதயம் ஆகிறதை நல்ல தெளிவாய் பார்க்கலாம். இன்றைக்கு சொல்கிறோம், கன்னியாகுமரியிலே அந்த சூரியன் தோன்றுவதும் மறைவதும் ஒரு காட்சி பொருளாக அங்கிருந்து பார்க்கலாம் என்று சொல்கிறது போல சோதரிக்கிறோம். எரிகோ பட்டணத்துல அந்த சூரிய உதயத்தை ரொம்ப கிளியராக சோதரிக்கிறோம். அந்த பட்டணத்திலிருந்து அந்த வீவுல நல்லா பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சோதரிக்கிறோம். மல்கியா 4:2 சொல்லுகிறது, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பட்டணத்தில் எத்தனையோ ஏர்மாறான காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த பட்டணத்தில் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை குறித்து பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அது ஆசாரியர்களின் பட்டணம். ஆசாரியர்களின் பட்டணம். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 12,000 ஆசாரியர்கள் சோதரிக்கிறோம் எரிகோ பட்டணத்தில் இருந்து எழுப்பினதாக சரித்திரம் சொல்லுகிறது. சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் எலிசாவின் நாட்களில் தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள் கூட அந்த எரிகோ பட்டணத்தில் பயிற்றுவிக்கப்பட்டதாக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கு தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள் அங்கிருந்து ஊழியத்தை, தீர்க்க தரிசன ஊழியத்தை கற்றுக்கொண்டதாகவும் அங்கே பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் இன்னும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கல்லறையினுடைய கைகளில் ஒருவன் அகப்பட்டிருக்கும் போது எரிகோவில் இருந்து ஒரு ஆசாரியன் வந்ததாகவும் ஒரு லேவியன் வந்ததாகவும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவிலே எத்தனையோ ஏர்மாறான காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு முழு எழுப்புதலை சோதரிக்கிறோம். உலகத்திற்கே எழுப்புவதற்கு அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த இந்தியாவில் இருந்து தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த எரிகோவை போல இருக்கிற இந்த இடத்துல தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி எல்லா கர்த்தரை சொல்கிறோம். ஆசாரியராய், லேவியராய், ராஜாக்களாய் ஆண்டவர் நம்மை எடுத்துக் கொண்டிருக்கிறார். 7வது எரிகோ பட்டணம் பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. பாலைவனத்திலே பயணம் செய்கிற அந்த பயனாளிகளுக்கு சோதரிக்கிறோம் எரிகோ பட்டணம் ஒரு சொர்க்க பூமியா இருக்குமா? அந்த எரிகோ பட்டணத்தில் போனால் பேரிச்ச மரங்கள் ஏராளமா இருக்குமா? எத்தனை பசியோடு கூட வந்தாலும் அவருடைய பசியை ஆற்றுகிற ஒரு பட்டணமாகவும் அந்த பட்டணம் இருக்கிறது. உபாகமம் 34வது அதிகாரம் 3வது வசனங்களை சோதரிக்கிற நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த பட்டணங்களில் பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று எரிகோவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த மதில் இருக்கிற வரைக்கும் உள்ள எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்திய தேசத்துல சத்தியம் அந்த மாதிரி ஒரு பட்டணத்தை எழுப்பி நிறைய ரகசியமான நிறைய பாவங்களை இந்த தேசத்துக்குள்ள, மாநிலங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள, நம்முடைய பாண்டிச்சேரிக்குள்ள கர்த்தர் வச்சிருப்பாரா? அந்த மதில் கீழே விழுந்துச்சு வச்சுங்க, பட்டணம் பரிசுத்தமா மாறிடும். நம்முடைய குடும்பம் பரிசுத்தமா மாறிடும்.
விடும். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக் கொடுத்து. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை எவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் கீழே விடும். நீ உங்க பலத்தினால, உங்க தந்திர மந்திரத்தினால, உங்களுடைய அறிவினால அந்த மதிலை கீழே சாய்க்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, என் பராக்கிரமத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னுடைய பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் எவ்வளவு ஓடினாலும் ஒண்ணு நடக்காது, நான் எத்தனை விரும்பினாலும் ஒண்ணு நடக்காது, கர்த்தரால மாத்திரம்தான் அது முடியும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, அந்த எரிகோ மதில், அதுக்குரிய விஷயங்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டான். தேவனுடைய வார்த்தையில தான் அந்த மதில்கள் கீழே விடும். அப்ப அந்த வார்த்தையை எப்படி பெற்றுக் கொள்றது? எப்ப தேவ வார்த்தை கிடைக்கும்? நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்தாதான் வாக்குத்தத்தம் கிடைக்கும். அதுக்கு தான் இங்க கூடி வந்திருக்கிறோம். தேவன் நான் அதை இடிப்பேன்னு அவர் சொல்லிட்டான்னு வச்சுக்கிறேன், அது எந்த மதிலா இருந்தாலும் கீழே விழுந்ததா? கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அங்கிருந்து வரணும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எப்ப கிடைக்கும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். வைத்தப்போ நிறைய பேருக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை வாங்குறது இல்ல, வார்த்தையை வாங்குறது இல்ல. அதனாலதான் மதில்கள் கீழே விட மாட்டது. வார்த்தை வாங்குற வரைக்கும் நீ காத்திருக்கணும். உன் வெற்றி அதுதான். அவசரப்படாத. அங்க ஓடலாமா, இங்க ஓடலாமா, இதை சாதிக்க முடியாது. நீ தேவ சமூகத்திலே தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் நீ அமர்ந்து வார்த்தை கிடைச்சாத எந்த மதிலாதான் கீழே விழுங்கணும். கர்த்தர் சொல்லணும். உன் குடும்பத்துக்காக கர்த்தர் பேசணும். எப்ப பாஸ்டர் பேசுவாரு? அது எப்ப பேசுவாங்க? நான் அந்த டைமிங் சொல்ல முடியாது. நீ காத்திருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீ தேவ சமூகத்திலே ஜபத்தோடு வேதத்தை பிரித்து தொடுத்து, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குது, இந்த சூரியத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது, எங்க இந்திய தேசத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது, இந்த பாண்டிச்சேரி நிலைமை இருக்கிறது, எப்பப்போ இந்த மதில் கீழே விழும் அப்படின்னு நீங்க ஜபத்தோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்க காத்திருப்புகளை காண்கிற தேவன் அந்த காத்திருக்கிறத அவர் மகிழ்ந்து அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுப்பார். நான் செய்வேன், அந்த காரியத்தை செய்வேன், அவைகளை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரொம்ப கஷ்டமான வார்த்தை தேவனுக்கு வார்த்தையை வாங்குறது தான். வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், காரியம் எளிதா முடிஞ்சிடும். வார்த்தை வாங்குற வரைக்கும் கஷ்டம். சில நேரத்துல நாங்க தேவனுடைய செய்திக்காக காத்திருப்போம். ஏராளமான செய்தி இருக்கும். என்னை பொறுத்த மட்டிலும் என்னடா செய்தி கொடுக்கணும்னு பிரச்சனை இல்லை, எந்த செய்தியை கொடுக்கறதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லி தான் தேவன் என்ன நடத்திட்டு வர. 1000 பிரசங்கத்தை நான் ரெடிமேடா நான் எடுத்து வச்சிருப்பேன். ஆனா அந்த பிரசங்கத்தெல்லாம் நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆவியார் விட மாட்டேன். இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும் அதுக்கு நான் போராடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எந்த சில வேலை நான் மனுஷிக்குமா சரி ஒன்றும் கிடைக்கல, இந்த பிரசங்கத்தை வச்சு ஒப்பேற்றிடுவோம் நினைப்பேன். எனக்குள்ள சமாதானமும் இருக்காது, ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது, ஒரு விடுதலை பிரசங்கம் பண்ற எனக்கே விடுதலை இருக்காது. எனக்கே தெரிஞ்சு போச்சு இது கர்த்தர் பேசுற வார்த்தையே கிடையாது, இது எந்த ஜனங்களையும் தொடாது. எனக்கு தெரியும். சில வேளையில நான் தூக்கமா வரும், டைம் போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் ஊழியத்தின் ஆரம்பத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில வெளிநாடு 6 மணி வரைக்கும் நான் அழுந்திருக்கிறேன். சோத்திரிக்கிற ஆண்டவரே, நம்ம வெட்கத்தோடு போ, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்துல போய் நிற்பேன். ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்ல போல எப்படி போய் நிற்போம் ஆண்டவரே. சில வேளையில அப்பலாம் 9:30 மணிக்கு தான் சர்வீஸ், ஒரே ஒரு சர்வீஸ் தான் நடத்துவேன். ராத்திரி எல்லாம் பைபிள் அலசி பார்ப்பேன், ஜெபம் பண்ணி பார்ப்பேன், என்ன பண்ணி பார்ப்பேன், ஒரு வார்த்தையுமே கிடைக்காது. சில நேரங்களில் 5:30 மணிக்கு தருவார் வெடிகாலம், சில வேளை 6 மணிக்கு தருவார், சில நேரங்களில் 6:30 மணிக்கு. ஆண்டவரே, இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு பிரசங்க ஊழியம் வேஸ்ட், ஃபெயிலியர் அப்படின்னு சில நேரம் நினைக்கும் போதுதான் அந்த ஒரு வார்த்தை கிடைக்கும் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அந்த ஒரு வார்த்தையை ஒரு நாள் ஃபுல்லா பிரசங்கம் பண்றதுக்கு சகலமா பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒரு வார்த்தை
அதான் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து கேட்பாங்க, கர்த்தரால் இன்றைக்கு எங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரேமா வசனம், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த ஜெபம் எதுக்காக? வார்த்தையை வாங்கணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி வார்த்தையை வாங்கணும். உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி வார்த்தையை வாங்கணும். சும்மா பாட்டு பாடிக்கிட்டு சும்மா நானும் கிறிஸ்தவன் பைபிள் அதெல்லாம் இல்ல. இன்றைக்கு எனக்கு தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தின்படி வார்த்தையை வாங்கினவனுக்கு தைரியம் வரும். அப்பதான் தைரியமே வரும். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை வாங்குவானால் அவன் இருதயம் சந்தோஷத்தினால் பொங்கும். மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் 5 கோடி, அதுல வர சந்தோஷத்தை விட அவர் சொல்ற ஒரு வார்த்தையில வருவாருங்க, இதயம் நல்ல விசேஷங்களால் பொங்கிவது. என் நாவு விரைவா எழுதுகிறடைய எழுத்தாணி, நான் ராஜாவை குறித்து சொல்லுகிறேன், என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாங்கும் பொழுது அப்போஸ்தலர் 27ஆவது அதிகாரம் 24-25 சொல்கிறது, நம்பிக்கை உண்டாகும். அந்த வார்த்தை வாங்கினா எல்லாமே கப்பலே கவிழ்ந்து போற மாதிரி இருக்குது. எல்லாம் இன்னைக்கு அவ்வளவுதான், பிளாட் படுது, எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு பவுல் நினைத்த போது கர்த்தர் சொன்னார், பயப்படாதே பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சோதரிக்கிறோம், உங்களுக்கோ உங்கள் ஜீவனுக்கோ ஆபத்து வர சரக்குகளை வேணா நீங்க இழப்பீங்க, உங்களை நான் பாதுகாப்பேன்னு சொன்னாரு பாருங்க. நம்பிக்கை அற்ற பவுலுக்கும் கப்பல் இருந்தவர்களுக்கும் நம்பிக்கை உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், இந்த உலகத்துல எங்களுக்கு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நாங்க நம்புவதற்கான நம்பிக்கை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நாங்கள் நம்புவதற்குரிய ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அது கர்த்தரால் எங்களுக்கு உரைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா 15:16 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், இருதயத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்க அந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்க போய் எங்க கடைகள்லாம் வாங்கி வாங்க முடியாது, சினிமா தேட்டர்ல வாங்க முடியாது, எந்த விட்டு படத்தை பார்த்தாலும் வாங்க முடியாது, எந்த நாடகத்தை பார்த்தாலும் அந்த சந்தோஷத்தை நீ வாங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவனுக்கு இருதயத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். லூக்கா 24:32 படி கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் வாங்குவானால் அவன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த இருதயம் தகதக 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 தகதகன்னு எரியும். அவன் ஆண்டவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவனா இருப்பான். இப்ப நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தையை பெறுகிறவனுக்குள் இருக்கிற சாட்சிகளை நான் சொல்றேன். You must try. அதற்காக நீ முயற்சி பண்ணு. இந்த கடைசி காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களை குறித்து சொல்லப்படணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியத்தோடு என்னோடு பேசினார். இந்த விஷயத்தை குறித்து கர்த்தர் திட்டமா என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அப்படின்னு ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பெருமழை பெருவெள்ளம் பெருங்காற்று வந்து மோதினாலும் அந்த வீடு கீழே விழவே விழாது. அல்லேலூயா. அவன் தேவனால் கைவிடப்படவே மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த எரிகோ மதில் எங்க கீழே விழும்? You must receive the word of God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் மதில்கள் கீழே விடும். நல்ல ஜெபம் பண்ணி காத்துருங்க. எப்ப பாஸ்டர் பேசுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைக்கு பாஸ்டர் பேசுவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராத்திரி பேசுவாரா விடியகால பேசுவாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பேசுவார்னு மட்டும் தெரியும். நீங்க காத்திருக்கிறதை பொறுத்தவர் அதை சொல்லுவார். டைமிங்ல சொல்ல முடியாது. பாலியகிச்சோ பார்த்து கேட்டாங்க, உலகத்திலே பெரிய சபை வச்சிருக்கிறார். அவர் பார்த்து கேட்டாங்களா, நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களா. அவர் சொன்னாரா, நான் எத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன்னு எந்த டைம் கணக்கு நான் வச்சில்ல. எப்ப நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எப்ப வந்து பேசுறாரோ அது வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அவர் பேசி முடிச்சாதான் நான் ஜெபத்தை நிறுத்துவேன்.
ஜெபத்தை அரை மணி நேரத்துல முடிச்சிருவேன். சில நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும் அவர் பேசுறதுக்கு, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். சில நேரம் 6 மணி நேரம் ஆகும் அவர் பேசுறதுக்கு, 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இத்தனை மணி நேரம் தான் என் ஜெப டைம் நான் வைக்கல. கர்த்தர் என்னை சந்திக்கிற வரைக்கும், ஒரு வார்த்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தில் காத்திருப்பேன் சொல்றேன். அதுவே எங்கள் ஊழியத்தின் வெற்றியும். அவர் சொல்றாரு, அதனாலே எங்களுடைய தென்கொரியாவில் வான மண்டலத்தில் ஒரு பிசாசு இல்லைன்றாரு. என்னமா இல்லைன்றாரு? வான மண்டலத்தில் இருக்கிற பிசாசை நாங்க பொருத்திட்டோம். இங்க வான மண்டலத்தில் எந்த பிசாசுமே இல்லை. எங்களுக்கு தேவனுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்குது. அவர் சொல்றாரு, எங்க சபையில ஒரு சாதாரண ஒரு ஆளை நிக்க வச்சு இயேசுவே சொன்ன போது எங்க ஜனங்களுக்குள்ள அக்கினி பற்றி எதையும் அவங்களுக்கு ரொம்ப எழுப்புதல் பிரசங்கம் பண்ண வேண்டாம். சில நேரம் சபையை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் அவனை தூங்கிட்டு இருக்கும், அப்பதான் பக்கத்துல கில்லிங் இருக்கும். சில நேரம் நம்ம கண்ணுக்கு மறைஞ்சி கலாட்டா பண்ணிட்டு போனவன் நோண்டிட்டு இருப்பான். இதெல்லாம் ஏன்னா நிறைய வானமண்டலத்தின் ஆவி வந்து கனெக்ட் பண்ணுது நிறைய பேரை. அதனால சில வேளை கண்ண முடியே பிரசங்கம் பண்றது. யாரையும் ஆளை பார்த்தா எனக்கு பிரச்சனையே வராது. சில பேரை சொல்லுவாங்க, நீங்க என்ன பாஸ்டர் கண்ண முடியே பேசிப்பீங்க, உன்னை பார்த்தா பேச வரும், உன்னை பார்த்தா எனக்கு பேச்சே வராது. சிலலாம் ஆரம்ப காலத்துல ட்ரைனிங் எடுத்துட்டேன். சில பேசிக்கிட்டே இருப்பேன், ஜனங்களை பார்த்து அவன் என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். நான் தினமோ பல வார்த்தை பேசுவேன். ஒண்ணு, நீ என்னடா பேசுற, நீ பேசுறதுலாம் ஒரு பேச்சான பார்ப்பான். அதனாலேயே நான் யாரையும் பார்க்கறது இல்லை. சோத்திரிக்கிறேன். உங்களை சொல்லல, உங்களை தான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை ஆற்றுறது வாங்கணும். சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கத்துறது ஒரு வார்த்தையை வாங்குவேன். ஆனால் அது எந்த தடையா இருந்தாலும், அது எந்த மதிலா இருந்தாலும், அந்த வார்த்தை அவர்களை இடித்து தள்ளும்னு சொல்றவங்க கைகளை கட்டி கத்தரை சொல்றவங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த மதில் கீழே விழணும்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் 11 வசனம் 30. எபிரேயர் 11 வசனம் 30 என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தை பயிற்சி செய், மதில் கீழே விழும். விசுவாசத்தினால தான் அந்த மதில் கீழே விழும். விசுவாசம் எப்ப வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால் விசுவாசம் வரும். முதல்ல கர்த்தர் வார்த்தை கொடுப்பார். வார்த்தை தந்த உடனே உங்க இருதயத்துல விசுவாசம் நிறைஞ்சிரும். பைபிள் சொல்லுகிறது, கேள்வியினால் விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். Faith cometh by hearing, hearing by cometh by word of God. வசனத்தை நீ கேட்பதினால் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். நீ வார்த்தையை கேட்க 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 சந்தேகங்கள் உன்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க முடியாது என்கிறவர்கள் முடியும் என்கிற எண்ணத்துக்குள்ள வரும். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காட்டா இது முடியாது, இது நடக்காது, இது வராதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா வசனத்தை கேட்க கேட்க படிக்க படிக்க உள்ள எடுக்க எடுக்க, அல்லேலூயா அல்லேலூயா, கேட்க கேட்க வேத விசுவாசம் பெருகும். பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். பைபிள் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். சோதரிக்கிறோம். பாருங்க, அந்த யோசுவாவிலே 6ஆம் அதிகாரத்துல அந்த ராஜாவை அந்த காரியங்களை உம்முடைய கையிலே கொடுத்தே அப்படின்னு விசுவாசமா கர்த்தர் சொல்ற. கொடுத்தேனே சொல்ற, ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ல. எப்படி என்ன செய்தேன்? கொடுத்தே. என் கையிலேயே இன்னும் தெரியல, ஆனா அவர் கொடுத்தேன்றாரு. அப்ப நான் அதை வாங்கின மாதிரி நம்பணுமா, வாங்காத மாதிரி இருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க. என் கையில இல்லாட்டாலும், சத்தமா சொல்லுங்க, என் கையில அது இல்லாட்டாலும் கர்த்தர் உன் கையில கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் கையை பார்க்க கூடாது, அவர் வார்த்தையை நம்பி நான் கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்னும் வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ளே போல பட்டணம் இன்னும் பூட்டிதான் இருக்கு. கொடுத்தாரு இவங்க அப்படியே நம்பினாங்க. யோசுவா நம்மள மாதிரி ஆண்டவரே இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கல, அந்தபடியே. எல்லாரும் சொல்லுங்க, எந்தபடியே? யார் சொன்னபடியே?
என்னங்க? கர்த்தர் சொன்னபடியே. ஏன்னா அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனமாறுகிறவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்து அதை நிறைவேற்றாதிருப்பாரா? எதை சொல்றாரோ அதை அப்படியே செய்வார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாததை எல்லாம் தேவனால் கூடும். ஆனால் மார்க் 9:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும், ஆனால் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். தேவனால் எப்படி எல்லாம் கூடுமோ அப்படியே விசுவாசிக்கிற உன்னால் எல்லாம் கூடும். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கூடும். உன்னை நிலைமையை பார்க்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றேன், உன்னை வச்சு பைபிளை பார்க்காத, பைபிளை வச்சு உன்னை பாரு. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசமாய் பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லை. யோசுவா 6வது அதிகாரம், சீக்கிரமா யோசுவா 6வது அதிகாரம் 4வது வசனமும் 8வது வசனமும் 13வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாக. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும். 8 வசனம். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொலைக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். 13 வசனம். தொலைக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். வெற்றியை அறிக்கை செய்யுங்கள். வெற்றி பெறும் முன்னே, வெற்றி பெற்ற பிறகு நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்றது எல்லாரும் சொல்லலாம். வெற்றி பெறும் முன்னே வெற்றி பெற்றதாக அறிக்கை செய்யுங்கள். அப்பதான் எரிகோ முதல் கீழே விடும். சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லா இருக்கட்டும் அப்புறம் சபைக்கு வர, நீ வரவே தேவையில்ல. நல்லா இருக்குவாரு ரெண்டு சபைக்கு வா. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, கர்த்தர் அதெல்லாம் செய்யட்டும், கர்த்தர் அதையெல்லாம் பண்ணட்டும், நான் சபைக்கு வர. நீ வந்து என்னத்தை பண்ண போற? இப்போ உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் அவர் விடுதலையை தருவார் என்று அறிக்கை பண்ணி, அந்த விடுதலையை நான் பெற்றுவிட்டேன் என்று அறிக்கை பண்ணி நீ கர்த்தர்கிட்ட வந்தா
உன் மதில்கள் கீழே விழும். மதில்கள் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோ சொல்லுகிறது போல நான் இருக்கிறது இல்லை. சோத்திருக்கிறோம். எக்காலம் என்ன சொல்லுகிறதோ அதின்படியே நான் நடப்பேன். மதில் எல்லாம் பூட்டிதான் இருக்குது. ஆனா எக்காலம் சொல்லுது முன்னேறு, கர்த்தர் திறக்க போறாரு, அதை உடைக்க போறாரு. எக்காலங்களை பெருந்தொனியாய் அவர்கள் ஊதினார்கள். எக்காலத்தை எப்ப ஊதுவாங்க? வெற்றி பெற்றுட்டோன்னு சொன்ன என்ன ஊதுவாங்க? எக்காலம் ஊதுவாங்க. இவங்களுக்கு வந்து வெற்றி வரல, கடவுள் வரல, ஊதுவாங்க. என்ன அர்த்தம்? வெற்றி பெறல, வெற்றி பெற்றதாய் அறிவித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்ற லெட்டர் ரைட்டிங் எழுதுவாங்க. டு அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ், பாடி ஆஃப் மேட்டர், அப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் அந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டா இருக்கும். நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல என்ன விலாசம் போடணும்? ஃப்ரம் அட்ரஸ், யாரு சொல்ற எழுதுறாங்க அவங்க அட்ரஸ் போடணும். அதுக்கப்புறம் என்ன அட்ரஸ் போடணும்? டு அட்ரஸ் போடணும். டு அட்ரஸ் போட்டு பாடி ஆஃப் மேட்டர், பொருள். அதுல அரசாங்கத்துக்கு ஒரு இது, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய சாலையில தெருவு சரியாக குண்டு குழிமா இருக்குது, சாலையை போட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சார்பாக அங்க தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு போட்டுட்டு கீழே ஊர் மக்கள் சைட் போட்டுட்டு அந்த கடிதத்தை லெஃப்ட் சைட்ல மிக்க நன்றி ரோடா போட்டு கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டிங்ல என்ன போடுறோம்? மிக்க நன்றின்னு போடுறான். அவன் ரோடு போடுறானோ போடலையோ, லெட்டர் போடுறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கிட்ட மிக்க நன்றின்னு சொல்றோமே, செய்யாததுக்கிட்டே நன்றி சொல்லுமே. செய்கிறவர்கிட்ட நன்றி சொன்னா என்ன? வெற்றி பெற போகிறவருக்கு நன்றி சொன்னா என்ன? அவர் சொன்னவர்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல சொல்றோம். கோலியாத் என்ன சொன்னார் பாருங்க சீக்கிரமாக. நம்ம இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என் கையில ஒப்பு கொடுப்பாரு. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன அநியாயமா இருக்கு. உயிரோட ஒரு ஆளை நிக்க வச்சு அவன் பாக்ஸ் எங்கெல்லாம் கொடுப்பான்னு நிக்க வச்சே சொல்றான். இவன் பார்த்தா சின்னவனா இருக்கான், அவன் மாம்ச பலமா இருக்கான். ஆனா சாலையில சொல்றான், உன் தலையை உன்னை விட்டு நான் வாங்குவேன். கத்தி கையில கிடையாது அவன் கையில, வெறும் அந்த உண்டிகள் எடுத்து காக்காவும் பூனை அடிக்கிற மாதிரி போய் நிக்கிறான். ஆனா உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன்றான். அதை நான் வாங்குவேன். உன்னுடைய சரீரங்களை ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாம் நான் இறையா கொடுப்பேன் அப்படி இப்படி சொல்றான். அவன் மாம்சம் பல மாதிரி கோபத்தோடு நிக்கிறான். வெற்றி அறிக்கை பண்ணான். அவன் எதை அறிக்கை செய்தான் அப்படியே நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன அறிக்கை செய்யறோம் அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க நம்ம வெற்றி அறிக்கை செய்யும் பொழுது அந்த மதில் கீழே விடும். 4வது காரியம் வேகமா போறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 6:8. யோசுவா ஜனங்களுக்கு பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. பாருங்க, ஆவியானவரோடு இணைந்து செல்லுங்கள். அதான் 4வது குறிப்பு. அந்த எக்காலங்களை ஊதுறாங்க ஆசாரியர்கள். அந்த ஊதுகிற சத்தத்தோடு கூட அந்த பெட்டி அவர்களோடு கூட இணைச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் எப்ப தெரியுமா அந்த மதில் கீழே விடும்? நீ ஆவியானவரோடு இணையும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அனுசரித்து. யார் சொல்றாங்க அதை பார்க்காத. நீ எப்பவுமே ஆவியானவர் பக்கம் நில்லு. நீ எப்பவுமே ஆவியானவரோடு நில்லு. ஆவியானவர் உன்னுடைய அவர்தான் உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்கிறவர். அந்த ஆவியானவரோடு இணைந்து கொள். மத்தவன் என்ன சொல்றான், ஊர் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது பார்க்காத சகோதரனே, சகோதரியே. உன் சொந்தக்காரன் என்ன சொல்றது பார்க்காத. அவன் சொல்லுவான், உன்னை பயமுறுத்துவான், விழாதுன்னு சொல்லுவான். ஆனா ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். அல்லேலூயா. You cooperate with the Holy Spirit. ஆவியானவரோடு கோஆபரேட் பண்ணு. அப்போஸ்தலர் 9
13 ஆவியானவர் நிரப்புகிறவர். அப்போஸ்தலர் 13:2 ஆவியானவர் பேசுகிறவர். சோதரிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:4 ஆவியானவர் உன்னை அனுப்புகிறவர். அப்போஸ்தலர் 13:6 சில நேரங்களில் ஆவியானவர் தடை செய்கிறவர். ஆவியானவர் என்ன செய்கிறவர்? 13:7 போக விட்டாது இருக்கிறவர். சில வேளை போடுவாரு, சில வேளை போகாதேன்னு சொல்லுவாரு, சில வேளை நின்ன நிலையில உள்ள நிரப்புவாரு, சில நேரம் பேசுவாரு. அவர் பேசினா கேளு, நிரப்புனா நிற, போனா போ, போகாதனா நில்லு. மதி மதி கீழே விழும். கைதட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஃப் மைனர் வாசி, எஃப் மைனர். ஹல்லேலூயா. கட்டுப்பட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டத்தோடு ஆளுகிறீங்க, அவர் சித்தம் செய்கிறார். இஷ்டத்தோடு ஆளுகிறீங்க, அவர் சித்தம் செய்கிறார். கட்டுப்பட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டத்தோடு ஆளுகிறீங்க, அவர் சித்தம் செய்கிறார். இஷ்டத்தோடு ஆளுகிறீங்க, அவர் சித்தம் செய்கிறார். அவரின் புத்திரையே நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அவரின் புத்திரையே நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நிச்சயமாய் நேசிக்கிறேன். அச்சாரமாய் ஆவியானவர் நிச்சயமாய் நேசிக்கிறேன். வல்லமையின் இந்த மதில் கீழே விழணும்னா யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் ஆர்ப்பரியாமல் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஓப்பா, இதுதான் விசுவாசிகள் ரொம்ப முடியாத ஒரு காரியம். தேவ பிரசன்னத்தில் அமைதியாயிரு. வெற்றி பெற்று தானே எல்லாத்தையும் சொல்லிட்டால, ஆண்டவர் அறிவிச்சிட்டல. சைலண்ட், நீ சும்மா இரு, அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அமைதலாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுத்தி சுத்தி ஜனங்கள் சோதரிக்கிறோம் வந்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. இப்போ சொல்றாரு, இப்ப சுத்து. ஆனா ஒருவருக்கு ஒருவர் ஒத்த செய்யக்கூடாது, பேசிக்கவே கூடாது. அமைதலாயிரு. சிலர் பேசாம இருன்றதான் நிறைய பிரச்சனை. சிலர் சொல்லுவாங்க, நீ மூடு, நான் பேசுறேன்னு. நிறுத்த, நான் பேசுறேன். இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் தாங்கள் அமைதியா இருந்து பிறர் சொல்ல கேட்க மாட்டாங்க. பிறர் சொல்றத கேட்காம அவங்க சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும் ஒருத்தவங்களுக்கு மனநிலைமை வந்துச்சுன்னா உன் மதில் கீழே விடாது சார். நான் பேசுறதோ நீ கேட்கணும் என்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள வாழ்க்கையில வெற்றி வர வாய்ப்புகளை எழுதி வச்சுக்கணும். இயேசுநாதர் 12 வயசா இருக்கும் போது பைபிள் சொல்கிறது, அவர்கள் வினவுகிறதை இவர் கேட்டாராம். இயேசுநாதர் 12 வயசுல அவர் குந்தி பேசல, போதகர் நடுவில் உட்கார்ந்து இருந்தாராம். அவர்கள் பேசுறதெல்லாம் இவர் கேட்டாராம். கேட்டுட்ட பிறகுதான் கடைசி யார் பேசுறதா? இயேசுநாதர் பேசினாராம். இவர் பேசுற பிறகு ஒருத்தவரும் பேசலையா. நல்லா கவனிங்க, உங்க பேச்சு எப்ப தெரியுமா வல்லமையோடதான் மாறும்? நீ அமைதியா இருக்கும் போது, மற்றவங்க பேசுறதை கேட்டு நீ அமைதியா இருக்கும் போது, அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க. அத்தனை வாயும் மூடிக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வாக்கையும் வல்லமையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா.
பாருங்க, தலைமுறை 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 அவன் பேச்ச எவனுமே கேட்க மாட்டான். சரி, அமைதியா இருப்பான், பேசவே மாட்டான். ஒரு வார்த்தை பேசினாலும் நற்கா பேசிட்டு போயிட்டே இருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நலமானதையும் பேசாமல் அமைதியா இருந்த தாவீது. பைபிள் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. யாக்கோபு 1:26 சொல்லுகிறது, ஒருவன் அதிகமாய் பேசுவானால் அவன் பக்தி வீணான பக்தியாக இருக்கும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசுடைய பிரதிபலிப்பு அமைதி, அமைதல். இன்னைக்கு தேவ சமூகத்துல அல்ல பைபிள் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ கழுகுகளை போல புதுப்பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. சில விஷயம் புரியுதோ புரியலையோ அமைதியா தேவ சமூகத்தில் அமைதியா கர்த்தர் கிரியை செய்ய அமைதியா. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிச்சிட்டியா? சொல்ல வேண்டும் ஆண்டவரே சொல்லிட்டியா? இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியா இரு. அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாரும் மௌனமாய் சுற்றி வந்தார்கள். ஒருத்தர் பேசவே இல்லை. அவர் சொன்னார், உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பிறக்கக்கூடாது. பேசுனா பேசணும், அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்தார். ஒரு மதில்கள் கீழே விடும். நடமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் அக்கினி மூண்டது. அல்லேலூயா. சில வேளைகள் பேசினாலும் அக்கினி மூடும். சில நேரம் நீ அமர்ந்திருந்தாலே அக்கினி மூடும். கைகட்டி கர்த்தரை தோற்றவில்லைங்க. 6வது குறிப்பு, யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 20வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா இப்போது ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கையில ஒப்புக் கொடுத்தார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க. 6வது அதிகாரம் 5ஆம் வசனம், 6வது அதிகாரம் 6ஆம் வசனம், 6வது அதிகாரம் 16ஆம் வசனம், 6வது அதிகாரம் 20வது வசனம், 6வது அதிகாரம் சோத்திரிக்கிற 20வது வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 4 முறை சோத்திரிக்கிறோம். ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்று வருது. அமைதியா இருக்க சொன்னா என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். இப்போது ஆர்ப்பரியுங்கள் சொன்ன உடனே கர்த்தருக்கு முன்பாக அவங்க என்ன செஞ்சாங்க? அதான் கர்த்தருக்கு முன்பாக ஆராதிப்பது, ஆராதித்து பாடுவது. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து என்ன செஞ்சாங்க? பாடினார்கள். கட்டுகள் அறுந்தது, சோதரிக்கிற கதவுகள் திறந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தது? அதிர்ந்தது. நீ சத்தமிட்டு ஜெபிக்கும் பொழுது, நீ சத்தமிட்டு துதிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு முன்பாக அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற அலங்கங்களை கர்த்தர் கீழே விழச் செய்வார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க துதிக்க, சத்தமிட சத்தமிட அவர்கள் எல்லாம் அதிர்ந்து கீழே விடும். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையில் அமைதியாயிருங்கள், தேவைகளில் சோதரிக்கிறோம் ஆர்ப்பரியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பெல்லாம் அமைதியா இருக்க சொல்றது அமைதியா இரு. ஒரு வாயை திறந்து சொன்னா என்ன செய்யணும்? திறக்கணும். மதில் கீழே விடும். கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, அவர்கள் எல்லாரும் பூரணமாய் கீழ்ப்படிந்தார்கள். 7வது குறிப்பா நான் அதோட முடிக்கிறேன். நான் சொல்ற வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 6:4 7 ஆசாரியர்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7 எக்காலங்கள் சோதரிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 13ஆம் வசனம் 7 நாள் சுற்ற வேண்டும். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் நாளில் 7 முறை சுற்ற வேண்டும். கர்த்தர் எதெல்லாம் கணக்கு பண்ணி சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படினார். ஏசு 7ன்னு 6 செய்யல. எத்தனை செஞ்சாங்க? 7. ஏசு 7 எக்காலம்னா 7 எக்காலம், 7 ஆசாரியர்னா 7 ஆசாரியர். என்ன கவுண்டிங் சொல்றா அந்த கவுண்டிங் ஒன்ன கூட என்ன செய்யவே இல்லை, குறைக்கவே இல்லை. எப்ப தெரியுமா தேவனுடைய எழுப்புதல் நமக்குள்ள வரும்? அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படியும். அல்லேலூயா. சில நேரம் அதுதான் மரியாதை சொன்னாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அப்படியே செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த ஜெபத்தில் உங்களுக்கு திறக்க போறார் நிறைய விஷயங்களை. சிலதை ஆண்டவர் உடைத்து உங்களுக்கு பாதையை திறக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே நாங்கள் செய்வோம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. சிஸ்டர் பிரதர், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்றாரு. அதனால உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. என்ன பார்த்து சொல்லுவாரு, நீ அமைதியா இருப்பான்னு வர. உங்களை பார்த்து சொல்லுவாரு, நீ ஆர்ப்பரின்னு வர. என்ன பார்த்து சொல்லுவாரு, நீ நடன்னு வர. உங்களை பார்த்து சொல்லுவாரு, நீ உட்காருன்னு வர. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நடத்துவாரு. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ விழும். இப்ப எல்லாரும் எழுத இருக்கலாமா? இதான் முடிவு. எல்லாரும் எழுத இருப்போம். இப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடிந்து விழும் எரிகோ மதில்கள் என்கிற தலைப்பில் நீர் எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த கானானுடைய எல்லையில் அந்த எரிகோவை தாண்ட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த சூழ்நிலைகள் வந்தது ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே சோத்திர, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எரிகோ போன்ற மதில்களை தாண்ட வேண்டியது இருக்கிறது என்பதை ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக ஆண்டவரே சோத்திரிக்கிற விழவே முடியாத, விழ வாய்ப்பே இல்லை என்கிற அந்த பெரிய பிரம்மாண்டமான அலங்கங்களை இடிந்து விழும்படி உதவி செய்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜனங்கள் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை விசுவாசித்ததினாலே, ஆண்டவரே சோத்திர அந்த வெற்றியை பெருமுன்னே அவர்கள் அறிக்கை செய்ததினாலே, அவர்கள் ஆர்ப்பரித்ததினாலே, அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்ததினாலே, ஆண்டவரே சோத்திர கீழ்ப்படித்ததினால ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் காணும்படியாக நீர் கிரியை செய்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த மதிலை கீழே விழச் செய்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறுக்காக நிற்கிற இப்படிப்பட்ட மதில்களை கர்த்தர் கீழே இடிந்து விழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மதில்கள் கீழே விழுந்தன ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் அந்த பட்டணங்களில் ஏறினார்கள், அந்த பட்டணங்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்தோமே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஒரு அற்புதம் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை செய்து கொண்டிருக்கிற மதில்கள், குறுக்காக நிற்கிற மதில்கள், முன்னேற்றத்தை தடுக்கிற மதில்களை இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து விழ பண்ணுவீராக. ஒரு ஜெயம் அவருடைய வாழ்க்கையில் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெருகும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தின்படி எங்களை நடத்த ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.